Tamil Islamic Educational Lectures Media. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلواتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. وقال النبي عليه الصلاة والسلام إذا حدث الرجل الحديث ثم التفت فهي أمانة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான சரியான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அன்பு நேயர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய அருளால நாம் வணக்க வழிபாடுகளிலேயும் தான தர்மங்களிலேயும் சமூக சேவைகளிலேயும் முன்னிருந்த காலங்களை விட இப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அவைகளை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும், கபூல் செய்ய வேண்டும். அதற்குரிய முழுமையான கூலிகளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அந்த அமல்களில், வணக்கங்களில், தான தர்மங்களில், சமூக சேவைகளில் நாம் ஈடுபடக்கூடிய நேரத்தில் எங்களை அறியாமல் சில சின்ன சின்ன தவறுகளும் தப்புகளும் பாவங்களும் நடக்குகின்றன. அவைகளிலிருந்து அந்த நல்ல காரியங்களை நாம் பாதுகாத்தோம் என்றால்தான் அந்த நல்ல அமல்கள் முழுமையாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த தவறுகளில் மிக முக்கியமான ஒன்று, நம்மிடம் இருக்க வேண்டிய ஒன்று தான் அமானிதம் பேணுதல். இதற்கு மாற்றமாக ஒன்று என்ன, எங்கெங்கு அமானிதம் பேணப்படாமல் இருக்குகின்றனவோ அதன் மூலமாக பல விளைவுகளும் பாரதூரமான நிகழ்வுகளும் ஏற்பட வாய்ப்பாக இருக்குது. ஏனென்றால் எங்களில் அநேகமானவர் நினைக்குகின்றார்கள் அமானிதம் என்றால் யாராவது நம்மிடம் தந்த பொருளை அல்லது வீட்டை அல்லது சொத்தை அப்படியே பாதுகாத்து கொடுப்பது மாத்திரம்தான் அமானிதம் என்று நினைக்குகின்றார்கள். வெறும் பொருள்களில் மாத்திரம் அமானிதம் இல்ல, அதிலேயும் இருக்குகின்றது. அது அல்லாத நம்முடைய அன்றாட பேச்சுக்கள், நடவடிக்கைகள், செயல்கள், எழுத்துக்கள், இவைகள் ஒவ்வொன்றிலேயும் அமானிதம் இருக்குகின்றது என்றால் அது மிகையாகாது. குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் இந்த அமானிதத்தை பற்றி பேசியிருக்கின்றான்.
அதில் ஆக முக்கியமான ஒரு விடயம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அங்கே சென்று ஒரு 8 வருடம் இருந்ததற்கு பின்னால்தான் அவர்கள் 100% சுதந்திரமாக மக்காவுக்கு வந்து அவர்களுடைய உம்ராவுடைய கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கி ஹிஜ்ரி 8 தான் மக்காவுடைய வெற்றியையும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால்தான் நபி அவர்களுடைய முழு கட்டுப்பாடும் மக்காவுக்கு மாத்திரமல்ல பைத்துல்லாவுக்கும் வந்துவிடுகின்றது. அந்த நேரத்தில் பைத்துல்லாவுடைய ஷாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒருவரிடம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து சொன்னார்கள், உஸ்மான், அந்த காபத்துல்லாவுடைய ஷாவியை கொண்டு வாங்க. வேற வழி இல்ல, அவர் கொண்டு வந்து கொடுக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல்லாவுடைய ஷாவியை வாங்கி கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பின்னால அந்த பைத்துல்லாவுக்கு உள்ளே நுழையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அங்கே சென்று அவர்கள் செய்ய வேண்டிய சில வணக்கங்களை செய்துவிட்டு நபி அவர்கள் வெளியில வரும் பொழுதே இந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான், அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைக்கும்படி அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான். நபி அவர்கள் வெளியில வரும் பொழுதே இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு வருகிறார்கள். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், ஏற்கனவே வஹீல இந்த ஆயத் இறங்கி இருந்தாலும் இப்பொழுது தான் இந்த ஆயத்தை முதல்ல நான் கேட்குகின்ற மாதிரி ஒரு உணர்வு உண்டு வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி உஸ்மான் இப்னு தல்ஹாவை கூப்பிட்டு சொன்னாங்க, உஸ்மான், நீங்க இந்த ஷாவியை வைத்துக் கொள்ளுங்க. ஹாக்கி ஹாலிதத்தன் தாலிதா, நிரந்தரமாக இந்த உலகம் இருக்குகின்ற வரைக்கும் இந்த ஷாவி உங்களோட குடும்பத்தில் தான் இருக்கும் என்று நபி அவர்கள் அன்று கொடுத்து விட்டு போனார்கள். இன்று வரைக்கும் அவர்களுடைய குடும்பத்தில் தான் அந்த ஷாவி. ஆட்சியாளர் யாராக இருந்தாலும் அவர்கள் பைத்துல்லாவுடைய சாவி அவர்கள் வைக்க முடியாது. நான் நினைக்கின்றேன், ஒரு வருடத்தில் ஒரு முறையோ 2 முறையோ பைத்துல்லாவுடைய கதவை திறந்து அதற்குள்ளே சென்று சுத்தம் செய்துவிட்டு வருவார்கள். அந்த பைத்துல்லாவுக்கு போட்டிருக்கிற அந்த புடவையையும் அவர்கள் மாற்றுவார்கள். அந்த நேரத்தில் இந்த குடும்பத்திலே உள்ளவரை அழைத்து அவர்கள்ட்ட தான் சொல்லுவாங்க, நீங்க பைத்துல்லாவை திறந்து தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக அதிகமாக விரும்பினாங்க, யா ரசூலல்லாஹ், மற்ற எல்லாமே நம்மிடம் இருக்குகின்றது, இதையும் நாங்கள் வைத்துக் கொண்டால் அது முழுமையாக ஆகிவிடும். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான். அதனால இந்த ஷாவி இதுவரைக்கும் யார்கிட்ட இருந்ததோ அந்த குடும்பத்தில் தான் கியாம நாள் வரைக்கும் இருக்கும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவரிடத்தில் அந்த ஷாவியை கொடுத்ததாக தஃப்சீர்கள்ல பதிவாக இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல அமானிதம் சம்பந்தமாக பல ஆயத்துகள், நல்லவர்களை பற்றி அல்லாஹ் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமினீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற அந்த சூரத்துல் முஃமினூன்ல முஃமினீன்கள்ட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளை பற்றி கூறிக்கொண்டு வருகின்றான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தன்னுடைய தொழுகையில் பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், தேவையில்லாத வேலைகள், பணிகள், பேச்சுக்களை விட்டும் அவர்கள் ஒதுங்கி வாழ்வார்கள் என்று கூறிக்கொண்டே வந்து அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தன்னுடைய அமானிதங்களிலேயும் தன்னுடன் செய்த அந்த ஒப்பந்தங்களிலேயும் ரொம்பவும் கவனமாக பேணுதலாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் குர்ஆன்ல பல இடங்களில் பிரிந்து வருகின்றது. ஒரு சரித்திரத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தடவை பகல் வேளையில் வெளியில வருகிறார்கள். அவர்களுடைய கோத்திரம் இஸ்ராயேலுடைய சந்ததியை சேர்ந்த ஒருவருக்கும்
ஃபிரௌனுடைய அந்த கோத்திரம் கிப்தின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரு சண்டை ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது பகல் பொழுதுல. இவருடைய கோத்திரத்திலே உள்ளவர் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட உதவி கேட்டாங்க, நீங்க வந்து எனக்கு உதவி பண்ணுங்க, இவர் என்னை அடித்துக் கொண்டிருக்கிறார். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கையுடைய விரல்கள் எல்லாத்தையும் பொத்தி ஒரே ஒரு அடி, எங்கட பாஷையில சொல்றாண்ட ஒரு குத்துண்டு குத்தினார்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அந்த மனிதர் மரணித்து விடுகின்றார். அது குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. ஃபபக்கஸஹு மூஸா ஃபகதா அலைஹி قال هذا من عمل الشيطان. இவர் ஒரே ஒரு குத்துண்டு குத்தினார்கள், அவர் மரணித்து விட்டான். உடனடியாக சொல்லி விட்டார்கள், இது ஷைத்தானுடைய வேலை, நான் நினைத்து நான் வேகமாக குத்தல்ல, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி அது நடந்து விடுகின்றது. அதற்கு பின்னாலே இவர்களை தேடப்படுகின்றார்கள். அதனால மிஸ்ரில் இருந்து ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜோர்டானில் உள்ள மதியன் என்ற அந்த பகுதிக்கு சுமார் 8 நாட்களாக நடந்து செல்கிறார்கள். சரியாக உணவுக்குரிய ஏற்பாடு இல்ல, நீருக்குரிய ஏற்பாடு இல்ல. அந்த மதியன் என்ற பகுதியில ஒரு இடத்துல போய் ஒரு கிணற்றடியில நின்று கொண்டு, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் நீ எந்த கைரை எந்த நலவை என் மீது இறக்கி வைத்தாலும் அதற்கு நான் தேவையுள்ளவன் என்ற அந்த துஆவை செய்துவிட்டு அமருகிறார்கள். பக்கத்தில் உள்ள கிணற்றிலே வந்து நிறைய ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் தன்னுடைய ஆட்டு மந்தைகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஓரமாக 2 பெண்மணிகள் அவர்கள் ஓரமாக ஒதுங்கி, தப்சீர்கள் வருது, முகங்களை மூடிக்கொண்டு. தப்சீர் அல் முனீர் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 2 பெண்மணிகளும் தன்னுடைய முகங்களை மூடியவர்களாக ரொம்ப வெட்கத்துடன் ஒரு ஓரமாக நிற்கின்றார்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, மா ஹத்புக்குமா, என்ன நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க? அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, ஓ அபூனா ஷைഖுன் கபீர், நம்முடைய தந்தை வயோதிபத்தை அடைந்தவர், அவரால் வர முடியாது, நாங்க தண்ணீர் எடுக்க வந்தோம். இவர்கள் எல்லாம் இந்த ஆடு மந்தைகளுக்கு நீர் புகட்டியதற்கு பின்னால தான் எங்களால நீர் எடுக்கலாம், ஆண்களுடன் முண்டி அடித்துக் கொண்டு எங்களால் எடுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் சொன்ன நேரத்தில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், இன்னும் ஒரு கிணறு ஒன்று இருந்தது, அதற்கு மேலால பெரிய ஒரு கல் ஒன்று போட்டு அந்த கிணறு மூடப்பட்டிருந்தது. இப்ப இதுவரைக்கும் அந்த கிணறு இருப்பதாகவும் நாங்க கூட சில வருடங்களுக்கு முன்னால பார்த்தோம். அல்லாஹு ஆலம் அதே கிணறு தான் என்று அங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். அந்த பெரிய பாறாங்கல் தப்சீரில் வருகின்றது, 10 ஆண்களால தூக்க முடியாத அந்த பாறாங்கல்லை இவர்கள் சுயமாக தனியாக அந்த பாறாங்கல்லை ஒதுக்கி அந்த 2 பெண்மணிகளுக்கு நீரை புகட்டி விட்டு இவர்கள் வந்து ஒரு ஓரமாக அமர்ந்து கொள்கின்றார்கள். வளமையை விட அந்த 2 பெண்மணிகளும் ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகள்மார்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தவுடன் தந்தை கேட்டார்கள், இன்னைக்கு என்ன நீங்க அவசரமாக வந்துட்டீங்க? அவர்கள் விடயத்தை கூறுகின்றார்கள், இப்படி ஒரு வாலிபர் வந்திருந்தார், அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினார், அவர் ரொம்ப நல்ல மனிதர் மாதிரி இருக்கிறார், அதனால அவரை எங்கட ஆடுகளை மேய்ப்பதற்கு கூலிக்கு வைத்துக் கொண்டால் நல்லதல்லவா? யா அபதி இஸ்தஜிர்ஹு இன்ன கைர மன் இஸ்தஜர்தல் கவியுல் அமீன், எங்களுடைய தந்தையே அவரை கூலிக்கு வச்சுக் கொள்ளுங்க, நீங்க கூலிக்கு எடுத்தவர்களில் அவர் மிக நல்லவர் என்ற அவர்கிட்ட 2 மிக முக்கியமான பண்பு, ஒன்று கவி, நல்ல பலமானவர், ஆண்கள்ட்ட இருக்க வேண்டிய அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குது, 2வது தான் இந்த இடத்திற்கு பொருத்தமானது அமீன், நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர், நேர்மையானவர். ஏனென்றால் ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த மகள்மார்ட்ட போய் நீங்க அவரை கூட்டிக் கொண்டு வாங்க, நான் அவரை சந்திக்கணும். இந்த 2 பெண்மணிகளும் போய் தன்னுடைய தந்தை அழைத்ததாக அவரை அழைத்த நேரத்தில் அப்போதும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் எனக்கு பின்னால நடந்து கொண்டு வாங்க. ஒரு பெண்ணுக்கு பின்னால நான் நடக்கிறது அவ்வளவு நல்லதல்ல, மரியாதை இல்ல. நான் முன்னால நடக்கிறேன், நீங்க பின்னால வாங்க. எங்கேயாவது திரும்பணும்டா ரைட் அண்ட் லெப்ட்ல நீங்க கல்லுகளை எறிங்க. நீங்க வலது பக்கமா கல் எறிந்தா நான் வலது பக்கமாக திரும்புவேன், இடது பக்கமாக கல் எறிந்தா இடது பக்கமாக திரும்புவேன் என்று சொல்லி அது நீண்ட வரலாறு. அந்த பெண்மணிகள் சொன்ன காரணம் என்ன? இன்ன கைர மனிஸ்தல் கவியுல் அமீன், நீங்க கூலிக்கு எடுப்பதில் ஆக
தகுதியானவர் இவர். ஏனென்றால் இவர் பலசாலி, மற்றவர் நம்பிக்கையானவர், நேர்மையானவர். மாப்பிளை தேடக்கூடிய நேரத்தில் இதையும் பார்க்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். வெறும் அழக மட்டுமல்ல, வெறும் பணத்தை மட்டுமல்ல, வெளிரங்கமான தோற்றங்களை மட்டுமல்ல, நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், அந்த வீரமான அந்த தன்மை இருக்கணும். அதே மாதிரி அமானித தன்மை இருக்கணும். அவ்வாறு இருந்தால் தான் அவரும் நல்ல முறையில் வாழுவாரு, தன்னுடைய மனைவியையும் நல்ல முறையில் வளர்ப்பார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி குர்ஆன்ல நாங்க பார்க்கலாம். அமானிதம் சம்பந்தமாக பல ஆயத்துகள், ஏன் பல நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் கூறி இதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றான். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹத்தஸ ரஜுலுல் ஹதீஸ சும்ம இல்தஃபத. ஒரு அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், ஒருவர் மற்றவருக்கு ஒரு செய்தியை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் இருக்கிற நேரத்தில் சும்மல் தஃபத்த, அவர் திரும்பி பார்த்தால் ஃபஹிய அமானா, அது கூட பாதுகாக்கப்பட வேண்டியது. ஏன் பார்க்கிறாரு? யாராவது பார்க்கிறாங்களா? யாராவது எங்கட பேச்ச கேட்கிறாங்களான்னு அவர் பார்க்கிறாரு. திரும்பி பார்த்தாலே ஃபஹிய அமானா என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இன்று நாங்க பார்க்கலாம், நாம் வாழ்ற இந்த யுகத்தில் அமானிதம் பேணப்படக்கூடியது மிக குறைவாக இருக்குது. அது எந்த ஒரு மீட்டிங், அது வியாபாரம் சம்பந்தமான மீட்டினாக இருக்கலாம், அல்லது அரசியல் சம்பந்தமான கூட்டங்களாக இருக்கலாம், அல்லது மஸ்ஜித், மதரசா, பாடசாலை எதுவாக இருக்கலாம், அங்கே பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் அத்தனையும் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஜாலிசு பில் அமானா. மஜ்லிஸுகள்ல பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே அது பாதுகாக்கப்படணும். அங்குள்ளவர்களுடைய அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணேலாம், அங்குள்ளவர்களுடைய அனுமதி இல்லாமல் வீடியோ பண்ணேலா, அங்குள்ளவர்களுடைய அனுமதி இல்லாமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணேலா. ஆனால் இன்றைக்கு ஊடகங்களில், சமூக மீடியாக்களில் நாங்க பார்க்கலாம், சோஷியல் மீடியாவுல, பேஸ்புக் போன்றவைகள்ல முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்குதுண்டா, மீட்டிங் முடிந்து வெளியில வருவதற்கு முன்னாலே முடிவுகள் வந்துடும். ஏன்? இவர் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே வீடியோ பண்ணுகின்றார், ரெக்கார்ட் பண்ணுகின்றார், அதை ஷேர் பண்ணுகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில ஊர்கள் உள்ள மஸ்ஜிதுகள் உள்ள பிரச்சனைகள் அநேகமாக அந்த மஸ்ஜிதில் உள்ள நிர்வாகிகளுடைய மனைவிமார்களுக்கு தெரியாமல் இல்ல. மஸ்ஜிதுக்குள்ளே தான் வைக்கணும். அதை வீட்டில் உள்ள பெண்மணிகள்கிட்ட சொல்லலாம், வீட்டில் உள்ள மனைவிமார்கள்ட்ட அதை சொல்வதற்குரிய அனுமதிகள் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த விடயங்களில் மிக அதிகமாக இந்த மிஸ்யூஸ் நடக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை தவறுதலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉன் இதா குன்ன ஃபீக, 4 விடயம் இருக்குது, அது உங்கள்கிட்ட இருந்தால் ஃபலா அலைக மா ஃபாதக துன்யா, உலகத்தில் வேற ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காட்டியும் இந்த 4 விடயம் கிடைத்து விட்டால் நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அதுல முதலாவது சிதுகு ஹதீஸ், பேச்சில உண்மையான பேச்சாக இருக்கணும். இரண்டாவது அதாஉல் அமானிதா, அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய பண்புள்ளவராக இருக்கணும். மூணாவது வஹுஸ்னு ஹலீகா, நல்ல அழகான குணம் உள்ளவராக இருக்கணும். நாலாவது வைஃபத்துன் ஃபீ துஅமா, தன்னுடைய சாப்பாட்டுல, உணவுல தூய்மையானவராக இருக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரும் தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். சில காலங்களுக்கு முன்னால ஹலால பத்தி நாங்க அதிகமாக பேசினோம். அதை பற்றி நாட்டில் பரவலாக பேசப்பட்டது. அதற்கு பின்னால பேரினவாதிகளில் சிலர் ஹலால தூக்கி பிடிச்சு, ஹலால் எங்களுக்கு தேவையில்லை, ஹலாலால இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க வந்து அந்த ஹலால மற்றவர்கள் ஒரு தனிப்பட்ட கம்பெனிக்கு கொடுத்து நடந்து கொண்டிருக்குது. ஆனால் இப்பொழுது நாங்க பார்க்கலாம், மீண்டும் எங்களவர்கள் அதுல பேணுதல் குறைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். சில 5 ஸ்டார் ஹோட்டல்கள்ல விருந்துகள் வைக்கிறாங்க, அங்கே போக்கும் இருக்குது, அங்கே போக்கு வைக்கப்பட்டிருக்குது, பன்றியுடைய மாமிசம் வைக்கப்பட்டிருக்குது, மதுபானங்கள் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது அவங்க சொல்றாங்க, அது அவங்கட, இது எங்கட, நாங்க சாப்பிடுறது ஹலால்.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சமீப காலமாக நிறைய இந்த அதாவது ரோட்ல உள்ள அந்த சாப்பாட்டு கடைகள் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் என்று வந்திருக்குது. முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, நுண் முஸ்லிம்களும் இருப்பாங்க. ஆனால் நாம் எதை சொல்ல வாரோம் என்றா எங்களோட உணவு சுத்தமாக இருக்கணும். சில ஐஸ்கிரீம் கடைகள்ல அபாயா போட்ட அதே மாதிரி தன்னுடைய தலையை மூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பெயர் சொல்லல, ஆனால் நாங்க சாப்பிடுவதற்கு முன்னால அது 100% ஹலாலாண்டு பார்க்கணும். எங்கட நாட்டில் உள்ள மிக முக்கியமான விமான சேவை ஒன்று கூட நாங்க காலமெல்லாம் வீட்டுல பீஃபோ சிக்கனோ சாப்பிடுகின்றோம். எங்க பிரயாணம் செய்தா ஒரு ஹாஃப் டே ஒரு 1 டே அங்கேயும் அவர்கள் உடனடியாக ஹலால் இருக்குதுன்னா ஹலாலை கொண்டு வந்து காட்டுவாங்க. அது உண்மையிலேயே இலங்கையில் உள்ள HAC அந்த ஹலால் கம்பெனியால கொடுக்கப்பட்டது அல்ல, வேறொரு நாட்டுடைய ஹலால் சர்டிபிகேட்டை வைத்திருக்கிறார்கள். ஆனா அவங்க ஹலால் என்றதோட உடனடியாக எங்களோட அதை ஏற்றுக்கொள்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உணவுல ஹராம் கலந்து விட்டால் அதற்கு பின்னால் எங்களுடைய செயல்கள் உள்ள பரிசுத்த தன்மை குறைந்து விடும். நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும், ஒரு சின்ன போஷனை சாப்பிடுறதுனால, ஒரு சின்ன ஐஸ்கிரீமை சாப்பிடுறதுனால என்ன நடக்க போகுது? அதுல சந்தேகம் இருந்தால் விட்டு விடுவோம். 100% அதுல ஹலால் என்பதை நாங்க அறிந்தா சாப்பிடுவதற்கு தாராளம் அனுமதி. ஆக நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த 4 விடயங்கள் உங்கள்கிட்ட இருந்தா உலகத்துல வேறு எது தவறி போனாலும் பரவாயில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த ஆரம்ப வேளையில மக்கால வாழ முடியாமல் ஒரு குரூப் ஹிஜ்ர செய்கிறார்கள் எத்தியோப்பியாவுக்கு, ஹபஷாவுக்கு. அங்குள்ள ஹிரக்கல் மன்னர் அபூ சுஃபியான் என்பவர்கிட்ட கேள்விகளை கேட்கின்றார். புகாரியில மிக நீளமான விரிவான ஹதீஸ். அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்கின்றார். இந்த முஹம்மதை பற்றி கேட்கும் பொழுது வகான யஅமுருனா பிஸ்ஸலாத்தி வஸகா, அவர் தொழுகையை கொண்டு ஏவுகின்றார், ஜகாத்தை கொண்டு ஏவுகின்றார், சதகாவை கொண்டு ஏவுகின்றார். அதுல வஅதாஇல் அமானா, அமானித தன்மையுடன் நடக்க வேண்டும் என்றும் ஏவுகின்றார். ஏன்? மற்றவர்கள்ட்ட கூட மிக முக்கியமான ஒன்றுதான் அமானித தன்மை, அமானிதத்தை பேணி நடப்பது. அது நம்முடைய பொருளாக இருக்கலாம், நம்முடைய செயலாக இருக்கலாம், நம்முடைய வேற ஏதாவது மெசேஜஸாக இருக்கலாம். இவைகள் அனைத்திலேயும் அமானிதம் பாதுகாக்கப்படணும். ஹஜ்ரத் லுக்மான் இப்னுல் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் இதுக்கு முன்னாலே கூறியிருக்கிறோம். குர்ஆன்ல தனியான ஒரு சூரா அவருடைய பெயரில் அல்லாஹ் இறக்கி அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த பல அறிவுரைகளை சூரா லுக்மான் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய முவத்தா மாலிக் என்ற கிரந்தத்தில் அவர்கள் எழுதுகின்றார்கள், லுக்மானுல் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, இந்த அளவுக்கு நீங்க உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததற்குரிய காரணம் என்ன? இவ்வளவு உயர்ந்த ஒரு கண்ணியத்தை, மரியாதையை நீங்கள் அடைந்ததற்குரிய காரணம் என்ன? அவர்களும் சொன்னது 3 காரணம். ஒன்று பேச்சில உண்மை, 2வது அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை, 3வது வதருக்கு மாலா யானீனி, எனக்கு எது தேவையில்லையோ அதுல நான் ஈடுபட மாட்டேன், தேவை இல்லாததை நான் விட்டு விடுவேன். இந்த 3 விடயங்களில் ஈடுபட்டதனால தான் அல்லாஹ் இந்த அளவுக்கு என்னை உயர்த்தினான். அவர்களுடைய பெயரில் குர்ஆன்ல தனியான ஒரு சூரா, தனி நபர் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி என்பதை விட ஒரு நல்ல சாலிஹான மனிதர் என்பது தான் அநேகமான அறிஞர்களுடைய கருத்து. நபிமார்களுடைய பெயர்கள் குர்ஆன்ல பல சூறாக்கள், சூரா ஹூத், சூரா யூனுஸ், சூரா யூசுப் என்று பல நபிமார்களுடைய பெயர்கள். ஆனா ஹஜ்ரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் என்பது தான் அநேகமான அறிஞர்களுடைய கருத்து. அவருடைய பெயரில் குர்ஆன்ல ஒரு சூரா வந்தது, இறங்கியது என்றால் அந்த மனிதர்கிட்ட இந்த ஆக நல்ல தன்மைகள் தான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க எங்க இருந்தாலும் நம்முடைய ஆலோசனைகளாக இருக்கலாம், நம்முடைய மஜ்லிஸ்களாக இருக்கலாம், நம்முடைய சபைகளாக இருக்கலாம், பேச்சுக்களையும் பாதுகாக்கணும், அங்குள்ள பொருட்களையும் பாதுகாக்கணும். எப்படி பேச்ச பாதுகாக்கிறது கட்டாயமோ அதே மாதிரி அங்குள்ள பொருட்கள். உதாரணமா பலர் இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் ஆபீஸ்கள்ல, அரசாங்க
ஆபீஸ்கள்ல அல்லது தனிப்பட்ட நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய பலர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறோம். எங்கட சமூகத்தில் பலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய அவர்களுக்கு சில சலுகைகள் கொடுத்திருப்பாங்க. உதாரணமாக அவர்களுடைய நிறுவனத்துடைய வேலைக்கு வாகனத்தை கொடுத்திருப்பாங்க. அந்த வாகனம் அந்த கம்பெனியுடைய வேலைக்கு மட்டும் அந்த வாகனத்துல மகளை ஸ்கூலுக்கு கூட்டி கொண்டு போகலாம். அந்த வாகனத்துல வைஃப் டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போகலாம். அந்த வாகனத்துல அவர் ஷாப்பிங் போகலாம். சிலர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தா அது தாராளம். அதை பத்தி நாங்க பேச வரல. ஆனால் அரசாங்க ஆபீஸ்கள்ல வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், தனிப்பட்ட நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு என்னென்ன வேலைகள் செய்யலாம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அதற்கு மாத்திரம் தான் அவர் அந்த வாகனங்களையும் யூஸ் பண்ணலாம். ஏன் அங்குள்ள மற்ற இதர சாதனங்களையும் யூஸ் பண்ணலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சிலர்கள் ஆபீஸில் உள்ள மொபைல் போனையும் எடுத்துக்கொண்டு வந்துருவாங்க வீட்டுக்கு. அனுமதி இருந்தா பிரச்சனை இல்லை. நான் எதை சொல்ல வாரேன்டா, யாருக்கு அனுமதி இல்லையோ அது சில நேரத்தில் வெளியில செய்தா சில ரூபாய்கள் மகளுடைய எக்ஸாம் பேப்பர் அதை போட்டோ காப்பி பண்ணணும். சிலவங்க ஆபீஸ்ல வந்து போட்டோ காப்பி பண்ற. ஏன் வெளியில பண்ணினா என்ன சின்ன ஒரு 100-200 தான் போகும். ஆனால் இதை என்ன நினைக்கிறாங்க, இதுவும் போகக்கூடாது. நான் உதாரணத்திற்கு தான் கூறுகின்றேன். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசித்தால் எங்களுக்கு எதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கின்றதோ அதை மாத்திரம் தான் நாங்க செய்யலாம். அதற்கு மேலான செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. உதாரணமாக ஒரு நிறுவனத்தில் அங்க ஒரு ஏதாவது ஒன்று செய்வதற்கு சொல்லுங்களேன், ஒரு தனியான ஒரு ஆபீஸ் ஒன்று அமைக்கணும் அல்லது வேற ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்க கொட்டேஷன் எடுங்க, நீங்க அதை எடுத்து செய்யுங்கண்டா அங்குள்ள பொறுப்பாக உள்ளவர் எங்களுக்கு எவ்வளவு தருகிறாரோ அவர் கொட்டேஷன் இதற்குள்ள முடிங்கண்டா அதற்குள்ள நாங்க முடிக்கணும். நிறைய இடங்கள்ல தவறுகள் நடக்குது. கூடுதலாக பொருட்களை பேச்சஸ் பண்ணி அல்லது குறைவாக பொருட்களை பேச்சஸ் பண்ணி எடுக்கிற இடத்துல கூடுதலாக பில்லை போட்டு கேட்பது அதுவும் கூடாது. அவர் கேட்பதும் கூடாது. கடைக்காரன் பில்லை கூட்டி போட்டு கொடுப்பதும் கூடாது. சில நேரத்தில் சிலர்கள் வந்து கேட்பாங்க, ஹசரத் எங்கள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, உதாரணமாக 5000 ரூபாய் பொருளை 6000 ரூபாய் பில் போட்டு தாங்கன்னு கேட்கிறாங்க. நான் முடியாதுன்னா மற்ற கடைகளே போறாங்க. ஹசரத் எங்களுக்கு வியாபாரம் நடக்குது இல்ல. இதுதான் முஜாஹதா, இதுதான் ஹலால், இதுதான் தியாகம். இவர்கள் சொல்லுவாங்க மற்ற கடைக்கு மற்றவர்கள் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் பில்களை போட்டு கொடுப்பாங்க. ஆனா நாங்க போட்டு கொடுக்காட்டி எங்கட பிசினஸ் குறையுது. நாங்க நினைக்கணும், இதுல அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். இதுல ஒரு தடவை 2 தடவை நாங்க உறுதியாக இருந்தால் சில வேளை நாங்க எதிர்பார்க்காத பெரிய பெரிய வியாபாரங்களை அல்லாஹ் எங்களின் மீது அனுப்பி வைப்பான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் எங்களுக்கு கீழ் உள்ள பெரிய போஸ்ட்ல உள்ளவர் அவருடைய அசிஸ்டன்ட் இருப்பாரு, அவருக்கு உதவியாளர் இருப்பாரு, அவருக்கு பர்சனல் செக்ரட்டரிஸ் மாதிரி இருப்பாங்க. அவர்கள் எதற்கு வச்சிருக்கிறாங்கண்டா அவருடைய அந்த கம்பெனியுடைய வேலைக்கு, அவருடைய சொந்த வேலைக்கு அல்ல, அவருடைய லைட் பில் தண்ணி பில் கட்டுவதற்கு அல்ல, அவருடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு செல்வதற்கு அல்ல. இது கம்பெனியோ ஆபீஸோ மஸ்ஜிதோ மதரசாவோ பாடசாலையோ எல்லாம் இதற்குள்ள இன்க்ளூட். அது மஸ்ஜிதாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம். அங்குள்ள அனைத்து பொருள்களும் பாதுகாக்கப்படணும். சில நேரங்கள்ல நாங்க பார்க்கலாம், சில ஊர்கள்ல சில கிராமங்கள்ல நினைப்பாங்க மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் மஸ்ஜிதை பாதுகாக்கிற, மஸ்ஜிதுடைய அந்த அழகான லைட், அழகான ஃபேன், அதனுடைய காப்பட், அதனுடைய நீர் வசதி, அதனுடைய டாய்லெட், மாற்று கருத்து இல்ல. அதை விட ஆக முக்கியம் அந்த மஸ்ஜிதுகளுக்குள்ள வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள். இந்த எத்தனை ஊர்கள்ல அந்த மஸ்ஜிதுடைய வக்ஃப் சொத்துக்கள் அது அதாவது மிஸ்யூஸ் பண்ணப்படுகின்றது. மார்க்கெட்ல பஜார்ல ஒரு கடை 1 லட்சம் கூலி, இந்த மஸ்ஜிதுடைய கடைக்கு 15,000 கூலி, 10,000 கூலி. ஏன் சொல்றாங்க? இல்லை, இவ்வளவு நாளும் நாங்க அப்படித்தான் கொடுத்தோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏலாது. நிர்வாகிகள் அல்லாட்ட பதில் சொல்லணும். அந்த மஸ்ஜிதுடைய அந்த அசையா சொத்துக்கள் அவர்கள் பாதுகாக்கணும். அதுவும் மிகப்பெரிய அமானிதம். வக்ஃப் செய்யப்பட்ட எங்கட மூதாதையர்கள் வக்ஃப் செய்து தந்துவிட்டு போனாங்க.
ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். சமீப காலமாக வக்ஃப் செய்யப்பட்ட எத்தனையோ சொத்துக்கள் எங்கட கைகளிலிருந்து சென்று விட்டது. நான் உதாரணம் சொல்வது அது பொருத்தமாக இருக்காது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள்ல வக்ஃப் செய்யப்பட்ட சில மஸ்ஜிதுகளுடைய சொத்துக்கள், சில மதரசாக்களுடைய சொத்துக்கள் சோசியல் மீடியாவுல அதை பத்தி எல்லாம் அந்த நேரத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும். அங்குள்ள அசையா பொருட்கள் பாதுகாக்கப்படணும். மஸ்ஜிதுகள் உள்ள தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் கூட ரெஸ்டிமாருக்கு அனுமதி இல்லை. அந்த மஸ்ஜிதில் விளையக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவைகள் மஸ்ஜிதுகளுக்கு உரியது. தலைவர்களுக்கும் இல்ல, இமாம்களுக்கும் இல்ல, ஹத்தீபுகளுக்கும் இல்ல. ஏன்? அதெல்லாம் வக்ஃபுக்கு கீழால வரும். ஆனால் முறைப்படி அவர்கள் அறிஞர்கள்ட்ட, உலமாக்கள்கிட்ட கேட்டு சாதாரணமான சின்ன சின்ன பொருட்கள் இதை வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டு அதில் அனுமதி கிடைத்தால், நான் பொதுவாக கூறுகின்றேன், அனுமதி கிடைத்தால் அதை கொடுத்துக் கொள்ளலாம். அது இல்லாத பட்சத்தில் அவர் தலைவர் தானே, இது செயலாளர் தானே, இவர் பொருளாளர் தானே, நான் தானே மஸ்ஜிதில் செலவழிக்கிறேன், நீங்க செலவழிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் செலவழிக்கிறோம் என்ற மஸ்ஜிதுடைய சொத்துக்களை நாங்க எங்களுடைய சொந்த தேவைக்கு பாவிக்க இயலா. மஸ்ஜிதுல வேலை செய்யக்கூடிய சிற்றூழியர்களாக இருக்கலாம், கிளீன் பண்றவர்களாக இருக்கலாம், பாங்கு சொல்கின்றவர்களாக இருக்கலாம், அவர்கள் மஸ்ஜிதுடைய வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள். சில ஊர்கள்ல நாங்க பார்க்கலாம், பள்ளி தலைவருடைய அவருடைய சொந்த வேலைகளை மோதினார் செய்யணும், கிளீன் பண்றவர் செய்யணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஏன் நாங்க இதை பேசிக்கொண்டு வாரோம்டா, எங்களோட சமூகத்தில் நான் உதாரணத்திற்கு தான் சில விடயங்கள் உங்களுக்கு முன்னால கூறுகின்றேன். நான் சொல்லாத, உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய இன்னும் பல விடயங்கள் இருக்கும். இவைகள் ஒவ்வொன்றில் நாங்க மிகவும் பேணுதலாக கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், முக்கியமான நகரங்கள்ல தான் ஸ்கூல் வசதி, கிளாஸ் வசதி. இப்ப கிராமங்கள் உள்ளவர்கள் தனக்கு உடைய சொந்தக்காரன், நெருங்கிய சொந்தக்காரன், மச்சானாக இருக்கலாம், மதினியாக இருக்கலாம், சாச்சாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், என்னுடைய மகளுக்கு பாதுகாப்பு அந்த மாமாவுடைய வீடு, என்னுடைய மகனுக்கு பாதுகாப்பு இந்த பெரியப்பாவுடைய வீடு என்றெல்லாம் நிறைய இளைஞர்களும் இளம் பெண்மணிகளும் நகரத்திற்கு வந்து படிப்பதற்காக வேண்டி தனக்கு தெரிந்த உறவினர்களுடைய வீடுகள்ல என்னுடைய மச்சான், என்னுடைய சாச்சா, என்னுடைய பெரியப்பா நம்பி ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் சூறையாடப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ ஆண்கள் அவர்கள் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, உறவினர்களால, தெரிந்தவர்களால, நண்பர்களால வாய் துறக்கேலா சொன்னாலும் சிலவேளை வாப்பா சொல்லுவாரு, மகள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்களே, மகள் நீங்க படிச்சு முடிக்கணும் தானே, உங்களோட ஃபைனல் இயர் தானே, இத வெளியில சொன்னா வெக்கம் மகள், வெளியில சொன்னா வெக்கம் மகன் என்று சொல்லி சிலவேளை வாப்பா, சிலவேளை உம்மா தன்னுடைய மகளை, தன்னுடைய மகனை ஆறுதல் படுத்தக்கூடியவைகளும் இருக்குகின்றது. மேலான பெரியார்களே, சகோர்களே, எங்கட நாட்டில் நடக்கக்கூடிய சிறுவர் துஷ்பிரயோகத்தில் 10-15% அந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தெரிந்தவர்களால, உறவினர்களால, பழக்கப்பட்டவர்களால நடக்குது என்ற புள்ளி விவரத்தை பார்த்தா நாங்க கவலைப்படுவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இவைகள் எல்லாமே அந்த அமானிதத்திற்கு கீழால தான் வரும். எங்கள்கிட்ட பொருளை தந்தாலும் சரி, ஒரு நபரை தந்தாலும் சரி, ஒரு ஆணை ஒரு பெண்ணை எங்கள்கிட்ட ஒப்படைத்தாலும் சரி, அவர்களுடைய மானம், அவர்களுடைய கற்பு, அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்படணும். அதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு யுத்தம் முடிந்ததோட கனிமத் பொருள் சொன்னாங்க, யார் யாரு தனித்தனியா எடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சத்தமா அறிவிக்கிறாங்க, தனித்தனியா எடுத்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த பொதுவான ஒரு இடத்துல கனிமத் பொருளை நீங்க சேர்த்து வைங்க. கனிமத்தா கிடைச்சதுல 5/1 நபி அவர்களுக்கும் நபியுடைய குடும்பத்திற்கும், அது குர்ஆன்ல மிக தெளிவா வருது. மீதம் உள்ளதுகளை தான் நபி அவர்கள் மற்றவர்களுக்கு பங்கு வைப்பாங்க. அப்படி பங்கு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் மிருகத்துக்கு, ஒட்டகம், குதிரைகளுக்கு பாவிக்கிற ஒரு கடிவாளத்தை எடுத்துக் கொண்டு வாராரு.
அதுவும் ரோமத்தால முடியால செய்யப்பட்ட ஒரு கடிவாளம். யா ரசூலல்லாஹ், நான் இதை எடுத்திருந்தேன், எனக்கு கொண்டு வர கிடைக்கல. நபி அவங்க கேட்டாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு 3 நாள் தொடர்ந்து சத்தம் போட்டு அறிவித்தாங்க, அல்லது ஒரு நாளையில 3 தடவை சத்தமா அறிவித்தாங்க, யார்கிட்டயாவது கனிமத் பொருள் தனியாக எடுத்திருந்தா அதை கொண்டு வாங்க. அந்த அறிவித்தர காதால கேட்டீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், கேட்டேன். ஏன் கொண்டு வரல? அவர் சும்மா நொண்டி காரணத்தை சொன்னவுடன் நபி அவங்க சொன்னாங்க, ஃபலன் அக்பலஹு மின்க, நான் இது உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன். கியாம நாள்ல நீ அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். கியாம நாள்ல இந்த பொருளுக்காக நீ அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். வெறும் உராமத்தால செய்யப்பட்ட மிருகங்களை பாவிக்கிற ஒரு கடிவாளம், அந்த விடயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாதாரணமாக விட்டுவிடல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில அமானிதம் பேணுவது என்பது வெறும் பொருட்கள்ல மாத்திரம், வெறும் செல்வங்கள்ல மாத்திரம் அல்ல. ஆக முக்கியமாக நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்கள். சில நேரங்கள்ல சிலர்கள் மொபைல் போன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய பேச்சை ரெக்கார்ட் பண்றாங்க ஆதாரத்துக்கு. அவர்கிட்ட கேட்காம ரெக்கார்ட் பண்ணேலா? முதலாவது அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும். அவர் ரெக்கார்ட் பண்றாண்டா பேசவே மாட்டாரு. ஆனால் இவர் கேட்காம சும்மா அவரோட அமைதியா பேசுற மாதிரி பேசி ரெக்கார்ட் பண்ணி அதை சோசியல் மீடியாவுல போடுகின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட மார்க்கம் தூய்மையான மார்க்கம், சுத்தமான நேர்மையான மார்க்கம். தேவைப்படக்கூடிய நேரத்தில் தாராளம் செய்யலாம், அதற்கு தடை இல்லை. ஆனால் தேவைப்படாத நேரத்தில் ஒருவரை பழி வாங்குவதற்காக, ஒருவரை குற்றக்காரனாக ஆக்குவதற்காக, சமூகத்தில் அவரை சீரழிப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி செய்தால் இதுவும் அமானிதத்திற்கு மாற்றமாக கருதப்படும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள், சமூக சேவைகள்ல நாங்க ஈடுபடுவதை போன்று அதில் ஈடுபடக்கூடிய நேரங்கள்ல அமானிதத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்குகின்றேன். நபி அவங்க சொன்னாங்க, இன்ன ஷர்ரன் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா, கியாம நாளையில அல்லாஹ்வுக்கு முன்னால ஆக கெட்ட மனிதன் யாரு தெரியுமா? الرجل يفضي الى امراته وهي تفضي اليه. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடன் தாம்பத்திய உறவுல, அந்த மனைவியும் தன்னுடைய கணவனுடன் தாம்பத்திய உறவுல, சும்மா என்புசு சிர்ர சாஹிபிஹி, பின்னால 2 பேர்களில் ஒருவர் தன்னுடைய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இவர் தான் அல்லாஹ்வுக்கு முன்னால ஆக கெட்டவர். ஏன் நான் சொல்ல வாரேன், திருமணம் முடிந்த அந்த அடுத்த நாட்களிலேயே மாப்பிள்ளைட்ட ஆண்கள் கேட்கிற, பொண்ணுட்ட பெண்கள் கேட்கிற, எப்படி? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கேட்பது மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இல்ல. கியாமத் நாள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி இவர் ஆக கெட்டவராக இருப்பார். கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த உறவு, அந்த தாம்பத்திய உறவு, அது 3வது நபருக்கு, தேர்ட் பார்ட்டிக்கு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு எங்களுடைய இஸ்லாம் மற்றவர்களுடைய அந்த கண்ணியங்களை பாதுகாத்திருக்குது. அதனால மற்றவைகளை நாங்க உற்சாகத்தோடு செய்வதை போன்று இந்த அமானித விடயங்களிலும் கவனமாக இருந்து அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீனத்திலே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக. அச்சமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. சீக்கிரமாக ஒரு யுத்த நிறுத்தம் அங்கே ஏற்படணும் யா அல்லாஹ். அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. நீதமான, நேர்மையான, ஊழலற்ற நல்ல தலைவர்களை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. இந்த நாட்டில், இந்த உலகத்தில் நாம் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.